கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை வாழ்த்தி நம்முடைய 40 நாள் லெந்து காலத்தின் தியான ஊழியத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். இந்நாள் வரை எங்களோடு கூட இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை சில தவறுகளை குறைகளை நிறைவேற்ற உங்களுடைய கமெண்ட்ஸ் வருகிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு 13வது நாள் நம்ம எடுத்துக்கொண்ட பாகம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம். ஒரு சில வசனங்களை, அது முதல் 3 வசனங்களை 4 வசனங்களை வாசித்து இதை நம்ம தியானிப்போம். நீங்கள் வாசிச்சிருங்க. நம்ம ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 8வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது சபை, ஆதி சபையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறதுனால ஆவியானவர் எங்களோடு கூட போதுமான வெளிப்படுத்தலை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவு செய்து 8வது அதிகாரத்தை முழுமையாக வாசித்தீங்கன்னா ஒரு சில அருமையான போதனைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது அதிகாரம் ஆதி திருச்சபையின் வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினதாய் காணப்படுகிறது. நேற்று பார்த்தோம், ஸ்டேஃபான் மரிக்கிறார். ஸ்டீவன் மரித்த உடனேயே வெளிப்படையாகவே திருச்சபையை சிக்ஷை செய்ய ரோம அரசாங்கமும் யூத மத தலைவர்களும் ரொம்ப மும்மரமாய் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். அந்த நேரத்தில் எருசலேமில் இவ்வளவு நாளாக இருந்த சீஷர்கள் சிதறி போனதை பார்க்கின்றோம். 8வது அதிகாரத்துக்கு முந்தி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆவியானவரை பெறுவீர்கள், அவர் வந்த பொழுது வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலக கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை ஏறக்குறைய இந்த சபைக்கு முதல் 7 அதிகாரத்தில் அது கொஞ்சம் முக்கியம் கொடுக்காதபடி போய்விட்டார்கள். அந்த வளர்ச்சிக்கு, சபை வளர்ச்சிக்கு அப்போஸ்தலர்களே ஒரு காரணமாய் மாறிவிட்டார்கள். ஸ்டேஃபான் மரிக்கிறார். ரோம அரசாங்கம் சேர்ந்து யூத மத வீரர்களோடு கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு சிக்ஷை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது தலைவர்கள் அப்போஸ்தலர்களை விட்டுட்டு மற்ற எல்லாரும் சிதறி விட்டார்கள். யூதேயாவுக்கு சென்றார்கள், சமேரியாவுக்கு சென்றார்கள். பிலிப்பை குறித்து இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பிலிப்பு எந்த இடத்துக்கு போயிருந்தா அதுக்குள்ள தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரணம், தோமா இந்தியாவுக்கு செல்கிற ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல தான் வந்தது. பிலிப்பு எந்த தேசத்துக்கும் போயிருக்கலாம், ஆனால் அவர் தெரிந்து கொண்ட தேசம் சமாரியா. சமாரியா ஒரு ஆச்சரியமான ஒரு இடம். ஏனென்றால் யூதர்களுக்கு சமாரியரை பிடிக்காது, சமாரியர்களுக்கு யூதர்களை பிடிக்காது. யூதர்களுக்கு ஏன் பிடிக்காதுன்னா, சமாரியர்கள் யூதர்களாய் இருந்து அந்நிய மதத்தாரை, அந்நிய ஜாதி மக்களை திருமணம் செய்து யூத மதத்தின் சுத்தத்தை குலைச்சல் பண்ணிவிட்டார்கள். அதனால அவர்கள் அசுத்தம், அதனால அவர்கள் கீழ்த்தரமானவர்கள், அதனால அவர்களை பார்க்கவே கூடாது அப்படின்ற ஒரு பக்குவத்தில் இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பு அங்கு செல்கிறார், கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறார், கர்த்தருடைய அற்புதத்தை வெளிப்படுத்துகிறார். அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, எழுப்புதல் அங்க கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கின்றது. பிரைஸ் காட். எதிர்பாராத இடத்துல ஆண்டவருடைய பயங்கரமான அபிஷேகம் வர ஆரம்பிக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விடுதலை, கட்டுக்குள் இருந்த ஒருத்தருக்கு ஒரு விடுதலை வருகின்றது. அதை ஒருத்தர் பார்க்கிறார், ரொம்ப உன்னிப்பாய் பார்க்கிறார். அவருக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். யார்? சிமியன். இவன் ஒரு மந்திரவாதி. இந்த மந்திரவாதி பிலிப்பு கைகளை வைத்து ஆவியானவர் வருகிறதையும், பிலிப்பு சாதாரணமானவன் அற்புதத்தை செய்யறதும் பார்க்கும் பொழுது இது இவனுக்கு கிடைக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம் என்று தியானிக்கிறான், நினைக்கின்றான். பேதுருகிட்ட போயிட்டு காசு கொடுக்குறேன், இந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுங்க. தேவஜனமே, கரப்ஷன் புதிய ஒரு காரியம் இல்லை.
மனிதன் எப்போ தொடங்கினானோ, மனிதன் எப்படி வந்தானோ, எப்போ வந்தானோ, அப்போ இருந்து இந்த கரப்ஷன் இருக்குது. மலேசியா தேசத்தில் யார் யாரை நம்பியிருக்கிறோமோ யாரும் இப்போ நம்ப முடியல. எல்லாரும் அந்த கரப்ஷனில் இருக்கிறாங்க. காசு 100 வார்த்தையை பேசுன்றாங்க. என்னது பணம்னா பேயும் பணமும் வாயை திறக்குமா? ஆனால் தேவ ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் சொல்றாரு, இந்த சமுதாயத்தின் சீர்கேடை உண்டு பண்ணும் கரப்ஷன் என்ற காரியம் ஏன் இன்னும் தலைவிரித்து ஆடுகிறது தெரியுமா? The silent majority, அநேக மக்கள் இதை குறித்து பேசாதபடி இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாய் உனக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் நம்முடைய எம்பியோடு கூட, நாம் என்ஜிஓ கூட சேர்ந்து இந்த பயங்கரமான அழிவுக்கு ஏதுவான சமுதாயத்தை அழிக்கும் இந்த காரியத்தை எதிர்த்து நாம் பேசணும், நம்ம ஜெபிக்கணும். இந்த மாதிரி தலைவர்கள் இருக்கக்கூடாது. தேச தலைவர்கள் உண்மையும் உத்தமமானவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபிக்கணும், அதற்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்யணும், பேசணும். நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருக்கு கதை வந்துடுவோம். பேதுரு பயங்கரமாய் சபிக்கிறார் அந்த சிமியோனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில சிந்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். என்ன ஆகுதுங்க? ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தும் வழிக்கு இடம் கொடுப்போம். சொந்தமாய் நம்ம தீர்மானிக்காதபடி அவருடைய வழிநடத்தலில் நாம் இருந்தோம் என்றால் தேவனுடைய அற்புதமான ஆசீர்வாதத்துக்குள் வருவோம். இரண்டாவது சொல்றதுக்கு முந்தி, சமரியா உண்மையாகவே பிலிப்பு ஆட்டோமேட்டிக்கா சிந்திச்சிக்கவே மாட்டான். ஏன்னா அது எதிரிகளின் வீடு. ஆனால் எதிரி இடத்துல சென்று இயேசுவின் மகிமையை பகிர்ந்து கொள்கிறார். ஆவியானவர் எங்க செல்கிறாரோ அங்க நாம் செல்வோம். பிரைஸ் காட். இரண்டாவது, காசு ஆசை வராதபடி இருக்க காத்துக்கொள்வோம். கரப்ஷன் இஸ் வெரி ஸ்வீட் டிஸ்ட்ரக்ஷன். கரப்ஷன் என்பது இனிமையான அழிவுக்கு ஏதுவான காரியம். வேண்டாம். ஊழியத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த நாசமாய் போக வேண்டிய அந்த காரியத்தை நிறுத்தத்தக்க நாம் உழைப்போம். அடுத்தது, சமரியாவில் பயங்கரமான எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதங்கள் நடக்குது, பிசாசுகள் ஓடுகின்றது, பயங்கரமான ஒரு அசைவு ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆவியானவர் வந்து பிலிப்புகிட்ட பேசுறாரு, இந்த இடத்தை விட்டு நான் காட்டுற இடத்துக்கு போ. என்ன தண்ணி இல்லாத காடு, உண்மையாகவே தண்ணி இல்லாத ஒரு இடத்துக்கு அனுப்புறாரு. பிலிப்பு சொல்லியிருக்கணும், என்ன ஆவியானவரே, இங்க உங்களுடைய மகிமை தேவை. எத்தனை அற்புதங்கள், எத்தனை விடுதலை, எத்தனை சுகம், எத்தனை அற்புதங்கள். என்ன ஆண்டவரை இங்க கூப்பிடுறீங்க? சொல்லல. ஒரு விசித்திரமான, ஒரு விசேஷமான, வித்தியாசமான ஒரு சிந்தை உடையவனாய் பிலிப்பு இருந்ததுனால இந்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு ராடிக்கல் ஒரு புரட்சிகரமான கீழ்ப்படுதலை கொடுத்து போகிறான். எங்க போறான்? தண்ணி இல்லாத காடு, அங்க இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறான். ஆனால் என்ன ஆகுது? எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த ஒருத்தர் வராரு. அவரோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறாரு. ஞானஸ்நானமும் அவர் பெறுகிறாரு. இதன் பாதிப்பு என்ன தெரியுங்களா? இன்றைக்கு கூட எத்தியோப்பியா தேசத்துல இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு வல்லமையான ஒரு திருச்சபை அங்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பு வெரி என்டர்பிரைசிங் கெப்பாசிட்டி, வழக்கமாய் இருக்க வேண்டிய சிந்தை, வழக்கமாய் எதிர்பார்க்கின்ற நடைமுறை அவன் காட்டல. ஆவியானவர் காட்டும் புரட்சிகரமான வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தான். ஊழியங்கள் அற்புதமாய் புரட்சிகரமாய் இருந்தது, வித்தியாசமாய் இருந்தது. அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதிசயமான காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தாவே, சபை சீக்கிரமாகவே அதிசீக்கிரத்தில் சிச்சைக்குள் சோதனைக்குள் வரலாம். பலர் ஸ்தேவானை போல மரித்தும் போகலாம்.
அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள, அப்படிப்பட்ட ஆபத்தான காலங்கள் வரும் பொழுது விசுவாசத்தை விடாதபடி இருக்க எங்களுக்கு இப்பொழுதே கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கரப்ஷனை குறித்து இன்னுமாக ஆழமாக ஜெபிக்கிறவர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய சமுதாய தலைவர்கள்கிட்ட பேசி அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவித்தலை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் இதற்கு வர கர்த்தர் கிருபை செய்ய, சபைக்கு அதிகாரத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையில் பிலிப்பு ஆண்டவரே அதிசயமான முறையில், விசித்திரமான முறையில் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு ஒப்பு கொடுத்தானே, அதே போல் நாங்களும் இந்த நாட்களில் எங்களுக்கு பிரியமான வழி அல்ல, ஆவியானவர் வழிநடத்தும் முறைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஊழியங்களை செய்ய எங்களுக்கு அந்த தாழ்மையை கொடுங்க, அந்த போதிக்கும் பக்குவத்தை கொடுங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.